எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலைவெளியிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் தான் வரும். எந்த மனிதனும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோமானால், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா. இன்றைக்கு நாம் பார்க்கிறது, என்னிடத்திலே கொண்டு வா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வா. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அவர் சுதந்திரமாக வாக்கு பண்ணினார். என அன்பான தேவ பிள்ளையே, அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? 8ஆம் வசனத்தை வாசித்தோமானால், அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்ளுவேன் என்று எதனால் அறிவேன்? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரித்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஆகவே கர்த்தர் சொன்னார், இவைகளெல்லாம் என்னிடத்திலே கொண்டு வா, அதை ஆசீர்வதித்து கொடுப்பது என்னுடைய கரம் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் என்ன உண்டோ அதை கர்த்தரிடத்தில் கொண்டு வா. அவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை உனக்கு தருவார். நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். தேவனிடத்தில் கொடுப்பது குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர் கொடுப்பது பெரிதாக, ஆசீர்வாதமாக, அநேக விதமாக இருக்கும். நாம் தேவனிடத்தில் கொடுத்தது கொஞ்சம் தானே நினைத்து கொண்டு நாம் கொஞ்சத்தை கொடுக்கிறோம். அந்த கொஞ்சத்தை பெரிதாக்கி கொடுக்கிறவர் கர்த்தர். என்னிடத்தில் இருக்கிறதை கர்த்தாவின் இடத்தில் கொண்டு வருகிறேன், முழு மனதோடு கொண்டு வா. எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல், எந்த விதமான குறையும் இல்லாமல் தேவனிடத்தில் கொண்டு வா. அதை அவரிடத்தில் கொடு. அதை வாங்கி அதை எடுத்து அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது, நாம் கொடுத்ததை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். என அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ, என்ன காரியம் இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து கொடு. அவரை நடத்தி கொடுக்க அவர் விரும்புகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். என அன்பான தேவ ஜனமே, நாம் தேவனிடத்தில் கொடுப்பது குறைவுதான், நாம் அதிகமாய் கொடுப்பதில்லை. நம்முடைய வறுமைகள், நம்முடைய கடன் தொல்லைகள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நீ அதை கொடுத்தால் தேவன் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து பல மடங்கு உனக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி, என்னிடத்தில் கொண்டு வருகிறதே நான் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் பார்த்தோமானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ அது தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு வா. அவள் சொன்னால், ஐயா, ஒரே ஒரு குடும்பம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, அது என்னிடத்திலே கொண்டு வா. ஒன்றுதான் இருக்கிறது, பயப்படாதே. எது இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கொண்டு வா. அது நஷ்டமோ தோல்வியோ வேதனையோ பாடுகளாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் கொண்டு வா. அதை அவர் வாங்கி அதை ஆசீர்வதித்து அதன் பிழைகளை மாற்றி அதன் குறைகளை மாற்றி உனக்கு நன்மையாக திரும்ப தருவார். அதுதான் தேவனுடைய வாக்கு, தெய்வ பிள்ளையே. ஆகவே தான் நானும் நீங்களும் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லுவோம். இல்லாததை குறித்து கலங்காதே. ஒருவேளை தவறோ பாவங்களோ அக்கிரமங்களோ எதுவாக இருந்தாலும் செய்து கர்த்தரிடத்தில் கொண்டு வா. ஆண்டவர் சொல்வார், வழக்காடும் வாருங்கள், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் மாற்றுவேன். நாம் தேவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது உன்னுடைய குறையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன் குறைவையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கவே இயேசு வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலவேளையில் நாம் தேவனிடத்தில் வருவோம். நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் கொடுப்போம். அது என்னவாயிருந்தாலும் சரி, அதை வாங்கி அதை எடுத்து அதை மீண்டும் புதிதாக்கி நம்முடைய காரியங்களை எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு திரும்ப தருகிறவர். அது 100 மடங்கான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த காலவேளை தைரியமாக நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவரே,
இதை வைத்து நீர் என்னை ஆசீர்வதியும். அதை வாங்கி அதை எடுத்து அவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில் கர்த்தாவே, என்னிடத்தில் இருக்கிறதை உமக்கு கொடுக்கிறேன். இந்த காலையில் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்தி நீ பாதுகாக்க தேவோட கரம் கண்டு கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நாங்கள் குறைகளோடு இருக்கிறோம், அநேக குறைகளோடு இருக்கிறோம். அந்த குறைகளெல்லாம் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் நீர் குறைவை நிறைவாக்கும் தேவன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட குறைவையும் நீ நிறைவாக்கி தருகிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே, எங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வத்து கர்த்தாவுடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உதவிச்சும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென்.